ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனிவே. இன்றைக்கி நாம் ஆனியன் போண்டா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வெங்காய போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு பிசைஞ்சிக்கணும். இப்போ 2 கப் அளவு கடல மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க, அது கொட்டிக்கலாங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாங்க, கருவேப்பிலை தழை கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. வெங்காயத்தில் தண்ணி விடும், அதனால் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாங்க தண்ணி. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பாருங்க, போண்டாவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம அதை போட்டு எடுத்துக்கலாம். அது ஸ்டவ் பற்ற வச்சு வடை சட்டி வச்சு இது எண்ணெய் ஊற்றுறேங்க. எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, போண்டா போட்டுக்கலாங்க. போண்டா திருப்பி போட்டுடலாங்க. போண்டா வந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். அடுத்து அடைசல் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாங்க. திருப்பி விட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், சூப்பராக ஆனியன் போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.